குமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே வரதட்சணை கேட்டு மனைவி மற்றும் 3 குழந்தைகளை தவிக்க விட்ட கணவன் வேறொரு பெண்ணை திருமணம் செய்த நிலையில் கணவருடன் சேர்த்து வைக்க கோரி கணவன் வீட்டு முன்பாக மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தையுடன் பெண் போராட்டம் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் புகாரின் பேரில் போலீசார் விசாரணை. குமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே மருதங்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் அபிஷா. இவருக்கு பாகோடு பகுதியைச் சேர்ந்த மினி பஸ் நடத்துனரான சதீஷ்மோன் என்பவரை 9 வருடங்களுக்கு முன்பாக திருமணம் செய்துள்ளனர். திருமணத்தின் போது 10 லட்சம் ரூபாய் சீதனமாக கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் திருமணமாகிய முதல் வருடத்தில் அவர் மூளை வளர்ச்சி குன்றிய ஒரு பெண் குழந்தை பிறந்துள்ளது. மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தை பிறந்ததால் சதீஷ்மோன் மற்றும் அவரது தாய் தந்தையார் அபிஷாவை தகார வார்த்தைகளில் ஈடுபட்டு மற்றும் அவரிடம் கூடுதல் வரதட்சணை கேட்டு சித்திரவதை செய்துள்ளார். இதற்கிடையே அபிஷா மீண்டும் கர்ப்பம் தரித்துள்ளார். அப்போது அவரது கணவன் சதீஷ்மோன் அபிஷாவை அவரது தாயார் வீட்டிற்கு கொண்டு விட்டுள்ளார். இந்த நிலையில் அபிஷாவுக்கு 2 இரட்டை குழந்தை பிறந்தது. இந்த நிலையில் இந்த இரட்டை ஆண் குழந்தையில் ஒரு குழந்தை மூளை வளர்ச்சி குன்றியதாக பிறந்ததை தொடர்ந்து கணவன் வீட்டிற்கு வந்த அபிஷாவை சதீஷ்மோன் தினமும் அடித்து சித்திரவதை செய்துள்ளார். இந்த நிலையில் வீட்டை விட்டு துரத்தியுள்ளார். இதனையடுத்து அபிஷா கணவருடன் வாழ கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் துணிக்கடையில் வேலை செய்து கொண்டு தனது குழந்தையையும் வளர்த்து வந்துள்ளார். இந்த நிலையில் சதீஷ்மோன் மனைவிக்கு தெரியாமலேயே வேறொரு பெண்ணை திருமணம் செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இது குறித்து தகவல் அறிந்த அபிஷா தனது நீதி வேண்டும் என கணவன் வீட்டு முன்பாக 3 குழந்தைகளுடன் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து தாய் தந்தையருடன் வந்துள்ளார். அதற்கு சதீஷ்மோன் தனது 2வது மனைவி மற்றும் பெற்றோரை வீட்டுக்குள் இருக்குமாறு கூறிவிட்டு தப்பி சென்றுள்ளார். இதற்கிடையே நியாயம் கேட்டு வந்த அபிஷாவின் தாயாரை அவரது மாமியார் அடித்து தாக்கியுள்ளார். இதில் படுகாயமடைந்த தாயார் குளத்துறை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். ஆனால் தனக்கு உரிய நியாயம் கிடைக்க வேண்டும் என்றும் அதுவரை வீட்டை விட்டு வெளியேற மாட்டேன் என்றும் அந்த பெண் தனது குழந்தைகளுடன் வீட்டின் முன்பாக அமர்ந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுத்துருக்கு. இது வரைக்கும் ஒன்றும் பண்ணலை. அதுக்கு எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலை. சேர்ந்து வாழையை வச்சு எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலை. அதனால தான் இப்போ நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். என் பேர் அபிஷா. என் ஹஸ்பண்ட் நேம் சதீஷ்மோன். எனக்கு மேரேஜ் ஆகி 9 வருஷம் ஆகுது. 3 குழந்தைகள் இருக்குது. செகண்டு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் என்ன பார்க்குறதே இல்லை, வந்து பார்க்க ஒன்றே இல்லை. 3 மாதம் கழிச்சு என்னை கொண்டு விட்டாங்க. இங்கே குழந்தையும் பிள்ளை என்னையுமா கொண்டு விட்டாங்க. கொண்டு விட்ட அன்னையிலேருந்தே அடி. அவங்களுக்கு காசு பத்தலை, அவங்களுக்கு இன்னும் வரதட்சணை வேணும், காசு வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு வந்தால் வீட்டில் யார் அப்படின்லாம் அடித்து துன்புறுத்திட்டே இருந்தாங்க. எதுவுமே பிள்ளைகளுக்கு எதுவுமே வாங்கி தர மாட்டாங்க. ஒரு பிள்ளை மூத்த பிள்ளை என்னன்னா ஃபிக்ஸ் வரும் அவளுக்கு. அவள் பேசாமல் 7 வயசு வரை பேசாமல் இருந்துட்டு இப்போ தான் லைட்டாக பேச ஆரம்பிச்சிருக்கா. அவளுக்கு ட்ரீட்மெண்ட்டில் போயிட்டுருக்கு. இன்னொரு பிள்ளை நடக்கலை, அவளுக்குன்னு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு தான் இருக்கு. அவன் இன்னும் அதில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, அப்படியே தான் இருக்கான் அவன். அப்படின்னா என்னை இங்கேருந்து வெளியில் ஆக்குனதுக்கப்புறம் நான் எங்கள் அம்மா வீட்டில் போயிருந்து வேலை பார்த்து என் பிள்ளைகளை பார்த்துட்டே இருந்தேன். கேஸ் நடந்துகிட்ருக்கு. அப்புறம் இப்போ அதை ஒரு தகவல் கிடச்சி இங்கே வந்திருக்கேன். என் ஹஸ்பண்ட் வேறு மேரேஜ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி இங்கே வந்ததுக்கப்புறம் என்னை வீட்டுக்குள்ளே ஏற்றல. எங்கள் அம்மாவை என் ஹஸ்பண்டோட அப்பா வந்து அடித்து பிடிச்சி தள்ளிலேருந்து எங்கள் அம்மாவுக்கு அடிப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காங்க. எனக்கு ஒரு நீதி வாங்கிட்டாங்க. அதுக்காக தான் நான் இப்போ இங்கே வந்திருக்கேன் பிள்ளைகளோட.